Hi, hello friends, welcome to Ripak Tech. நான் உங்க பிரவீன் பேசுறேன். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு நீங்க பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்னைக்கு பபிள் மேக்கர் தான் செய்ய போறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஜெயின் பபிள் செஞ்சிருக்கோம். இன்னும் பார்க்கலனா மேல ஐ பட்டன் தரேன், மேல போய் பாருங்க. நம்ம இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்யறதுக்கு தெர்மோகோல் நம்ம தேவையான கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கோம். பழைய சிடி நம்ம தேவையில்லாத யூஸ் ஆகாத சிடி ஒன்று எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கேடு மோட்டர் எடுத்துருக்கோம். ஒரு சின்ன ஒரு மோட்டர் ஒன்று எடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு பேட்டரி செட் எடுத்துருக்கோம். கடைசியாக ஒரு மூடி, வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துருக்கோம். நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்து இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி ஒரு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம சால்ட்ரிங் வச்சு ஓட்டை போட்டுக்கலாம். சீடியில் கொஞ்சம் எட்ஜில் போடுற மாதிரி ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். நம்ம இப்போ ஓட்டை போட்டு முடிச்சிட்டோம். அப்படியே இந்த பிசுரெல்லாம் இருக்குது இல்லை, அதை வச்சு நம்ம கத்தியை வச்சு எடுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக நமக்கு பபுள் ஃபார்ம் ஆகும். நம்ம குச்சியை வச்சு இந்த இடத்துல அப்படியே குத்தி விட்டுக்கலாம். நம்ம க்ளூ கன் வச்சு வாட்டர் பாட்டில் ஒட்டிக்கலாம். நம்ம க்ளூ கன் வச்சு வாட்டர் பாட்டில் மூடி வச்சு ஒட்டிக்கலாம். சென்டராக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே மோட்டர் வைக்கிற மாதிரி நாங்கள் ஆல்ரெடி ஓட்டை போட்டோம். அடுத்து இந்த ஓட்டைக்குள்ளே போகிற மாதிரி கரெக்டாக மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு அப்படியே ஒட்டிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி இதில் உருகிடும். நம்ம க்ளூ கன் அப்ளை பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மேலே ஒரு அட்டை வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம இந்த மோட்டர் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இதுக்கு மேலே அப்படியே க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கலாம். அடுத்து நம்ம பேட்டரி செட் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சர்க்யூட் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஓடுதானே. நம்ம ரெட்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம பேட்டரியிலேருந்து ரெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் பிளாக். நான் இப்போ கனெக்ட் பண்ணால் ஓடணும். நமக்கு செம்மையாக ஆப்ரேட் ஆகுது. சின்ன உரையுது இந்த இடத்துல மட்டும், அதை மட்டும் நம்ம லைட்டாக வெட்டி எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம ஷாம்பு ஒன்று எடுத்துருப்போம். எந்த ஷாம்பு வேணால் நீங்கள் எடுத்துக்கங்க. ஷாம்பு, அதுக்கப்புறம் தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்புறம் நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம மிஷினில் ஊற்றிக்கலாம். அடுத்ததான் நம்ம வெளியே போய் விட்டு பார்த்துடலாம் பபுள் வருதா வரலையான்னு. Wow. பார்த்தாவே தெரியும் ரொம்ப தூரத்துக்கு நம்ம பபுள் ட்ராவல் ஆகுது. நாங்கள் இப்போ வந்து ஒரு டேங்க் மேலே இருக்கிற ஹை வியூலேருந்து எடுக்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால தான் இங்கே வந்து டேங்க்கு வந்து எடுக்கிறோம். நமக்கு பார்த்தா பபுள் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கேமராவில் அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பபுள் மேக்கர் வந்து வேறு லெவல் ஆப்ரேட் ஆகுதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் தாட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணிடுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதோட மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until that, signing off from Praveen. Keep watching, keep supporting.